தான் சமாதானத்தை தருகிறவர். இதை பற்றிலாம் கவலைப்படவே கூடாது. எவனும் நினைச்சு பேசிட்டு போ, நீ பேசி உனக்கு ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. நான் இன்னும் கேட்டேன், நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, இவங்கெல்லாம் பேசி தான் நல்லா இருக்கிறேன். நான் பேசின பிறகு தான் நல்லா இருக்கிறேன். அதையெல்லாம் மேற்கொள்ளவும் கற்றுக்கிட்டேன். போ, பேசிட்டு போ, உன் வாய் வலிக்கு நீ பேசிக்கோ. பேசுறதுனால அவன் தான் கெடுறான் பாருங்க, நம்ம கெடுறது இல்லை. பேசுறவன் தான் கெடுறான். அதுதான் வேத வசனத்தின் சத்தியம். பேசுறவன் தான் தண்ணியை கெடுத்துக்கிறான். அதனால நம்ம நிம்மதியா இருக்க கத்துக்கணும். இதெல்லாம் இந்த மெய்ப்பர் கத்துறாரு பாருங்க. இந்த சமாதானத்தை தர்றாரு. பல்வேறு தொல்லைகள் வாழ்க்கையில, பல்வேறு தொல்லைகள் இருக்குது. எத்தனை தொல்லைகள் இருக்குது. இங்க போனா தொல்லை, அங்க போனா தொல்லை, அது தொல்லை, இது தொல்லை, 1000 தொல்லைகள். எல்லா தொல்லைகளையும் சமாளிச்சுதான் ஆகணுங்க. தொல்லை இல்லாத உலகம்னா செத்து பரலவம் பண்ண பிறகுதான். இந்த உலகமே பல்வேறு தொல்லைகளால் நிறைந்திருக்கு. தொல்லை இல்லாத உலகத்தை எதிர்பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடையாது. தொல்லைகள் நிறைய இருக்குது. அந்த தொல்லைகள் மத்தியில ஒரு அமைதி, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லையா? தொல்லைகள் மத்தியில ஒரு அமைதி. சுழல் காத்து அடிக்குது பாருங்க, ஊன்னு அடிக்குது, பயங்கரமா இருக்கும். அது சுத்தி இருக்கிறதெல்லாம் போட்டு கிழிச்சு ஒரு வழி ஆக்கிடும். வீடு கீடெல்லாம் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தூக்கி அடிச்சிடும். வீடு இங்க இருக்க வீட்டை தூக்கி அங்கே அடிக்கும். அந்த மாதிரி கார்கள்லாம் தூக்கி அடிச்சிடும். அந்த மாதிரி இந்த சுழல் காத்து வந்துச்சுன்னா பண்ணும். ஆனா அந்த சுழல் காத்துக்கு நடுவில் சென்ட்ரல்ல பார்த்தீங்கன்னா அமைதி. ஒண்ணுமே ஆகாதான், ஒரு பின்னு கூட அசையாது, அவ்வளவு பெரிய அமைதி. இங்கே சுத்திட்டு இருக்கோம், நடுவில் அமைதி. கிறிஸ்தவ வாழ்க்கை அந்த நடுவில் இருக்கிற வாழ்க்கை.